Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்றைக்கி lesson 68 ஹிந்தி பாரகடியில் உயிர்மெய் எழுத்துக்கள் how to write the letter ரா. போன வீடியோவில் ரா லெட்டரை எப்படிலாம் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் செய்து உச்சரித்து சொல்லலான்னு பார்த்தீங்க. இந்த வீடியோவில் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மேலேருந்து அப்படியே வலது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதிலிருந்து அப்படியே நேராக சாய்வலாக கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு படுக்கை கோடு போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம். மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கொண்டாந்து கீழே கொண்டாந்துட்டு கீழேருந்து சாய்வலாக கீழே இழுத்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ரா. அடுத்த எழுத்து ரா. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மறுபடியும் மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கொண்டாந்து கீழே கொண்டாந்துட்டு அப்படியே சாய்வலாக கீழே வரைக்கும் இழுத்து விட்டுறலாம். பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டுடலாம். மேலேருந்து ஒரு படுக்கை கோடு போட்டுடலாம். ஸ்லீப்பிங் லைன். மறுபடியும் எழுதலாம். மேலேருந்து கேர்வ்டாக வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுடலாம். அப்படி கீழேருந்து அப்படி சாய்வலாக ஸ்லாண்டிங் லைனாக விட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ரா. நெடிலாக சொல்லணும். அடுத்த எழுத்து ரி. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கொண்டாந்துட்டு அப்படி சாய்வலாக கீழே இழுத்து விட்டலாம். மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி அப்படியே கீழே கொண்டாந்து விட்டுடலாம். மேலே ஒரு படுக்கை கோடு போட்டுடலாம். ஸ்லீப்பிங் லைன். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கொண்டாந்துட்டு அப்படியே சாய்வலாக கீழே இழுத்து விட்டுடலாம். மேலேருந்து அப்படியே இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ரி. குறிலாக சொல்லணும். அடுத்த எழுத்து ரி. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மேலேருந்து கேர்வ்டாக வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு அப்படியே சாய்வலாக ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் விட்டுடலாம். மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுடலாம். மேலே ஒரு படுக்கை கோடு போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம். மேலேருந்து கேர்வ்டாக வளைச்சி வலது பக்கம் கொண்டாந்துட்டு அப்படியே சாய்வலாக ஸ்லாண்டிங்காக கீழே இழுத்து விட்டுடலாம். மேலேருந்து வலது பக்கம் கொண்டாந்து கீழே இழுத்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ரீ. நெடிலாக சொல்லணும். இப்போது அடுத்த எழுத்து பார்க்கலாம். ரு. எப்படி எழுதலாம். மேலேருந்து வளைச்சி கொண்டாந்துட்டு அப்படியே சாய்வலாக கீழே ஸ்லாண்டிங்காக விட்டுடலாம். அப்படியே நடுவில் இருந்து அப்படியே ஒரு வால் மாதிரி இழுத்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். மேலேருந்து வளைச்சி கொண்டாந்துட்டு அப்படியே சாய்வலாக ஸ்லாண்டிங் லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நடுவில் இருந்து வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுடலாம். மேலே ஒரு படுக்கை கோடு போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ரு. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ரு. நெடிலாக சொல்லணும். பாருங்கள் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். மேலேருந்து கேர்வ்டாக வளைச்சி கொண்டாந்து கீழே கொண்டாந்து சாய்வலாக ஸ்லாண்டிங்காக இழுத்து விட்டுடலாம். மேலே சின்னதாக ஒரு சுழி சுழிச்சிட்டு வலது பக்கம் இழுத்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். பாருங்கள். மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரியே வளைச்சி கேர்வ்டாக கீழே கொண்டாந்துட்டு சாய்வலாக ஸ்லாண்டிங் லைன் இழுத்து விட்டலாம். நடுவில் இருந்து ஒரு சுழி சுழிச்சிட்டு வலது பக்கம் இழுத்து விட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ரூ. நெடிலாக சொல்லணும். அடுத்த எழுத்து ரே. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அப்படியே வளைச்சி கேர்வ்டாக கொண்டாந்துட்டு சாய்வலாக கீழே இழுத்து விட்டுறலாம். மேலேருந்து ஒரு சாய்வலாக ஒரு கொம்பு சுழிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அப்படியே வளைச்சி கொண்டாந்துட்டு கீழே இழுத்து விட்டுறலாம். மேலேருந்து சாய்வலாக ஒரு கொம்பு இழுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ரே. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ரை. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே வளைச்சி கேர்வ்டாக கீழே கொண்டாந்து சாய்வலாக இழுத்து விட்டுறலாம். மேலேருந்து 2 கொம்பு சுழிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். படுக்கை கோடு. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரி கேர்வ்டாக வளைச்சி கொண்டாந்துட்டு அப்படி சாய்வலாக ஸ்லாண்டிங்காக கொண்டாந்து இழுத்து விட்டுறலாம். கீழே மேலேருந்து சாய்வலாக 2 கொம்பு இழுத்து விட்டு சுழிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ரை. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ரோ. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மேலேருந்து வளைச்சி கொண்டாந்துட்டு இப்படி சாய்வலாக இழுத்து விட்டுறலாம். கீழே பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மேலே ஒரு சாய்வலாக கொம்பு இழுத்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம். மேலேருந்து கேர்வ்டாக வளைச்சி விட்டுட்டு கீழே சாய்வலாக இழுத்து விட்டுறலாம். மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மேலேருந்து சாய்வலாக
ஒரு கொம்பு இழுத்து விட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ரோ. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ரவ் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மேலேருந்து சாய்வலாக வளைச்சி கொண்டாந்துட்டு அப்படியே கீழே இழுத்து விட்டுலாம் ஸ்லாண்டிங் லைனாக. மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு 2 கொம்பு சுழிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். மேலேருந்து சாய்வலாக கேர்வ்டாக வளைச்சி விட்டுறலாம். வளைச்சிட்டு சாய்வலாக கீழே இழுத்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே சாய்வலாக 2 கொம்பு சுழிச்சு விட்டுறலாம். சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ரவ். அடுத்த எழுத்து ரன் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மேலேருந்து கேர்வ்டாக வளைச்சி விட்டுறலாம். வளைச்சி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே சாய்வலாக ஸ்லாண்டிங்காக இழுத்து விட்டுறலாம் கீழே. மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு மேலே ஒரு டாட் வச்சிடலாம் புள்ளி. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அப்படியே கேர்வ்டாக வளைச்சி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே சாய்வலாக ஸ்லாண்டிங்காக இழுத்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு டாட் புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? ரன். அடுத்த எழுத்து பார்க்கலாம். ரஹா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மேலேருந்து கவுடாக வளைச்சிட்டு சாய்வலாக ஸ்லாண்டிங்கில் இழுத்து விட்டுடலாம் கீழே. மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். பக்கத்தில் ஒரு 2 டாட் வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம். மேலேருந்து கேர்வ்டாக வளைச்சிட்டு அப்படி சாய்வலாக கீழே ஸ்லாண்டிங் இழுத்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். பக்கத்தில் 2 டாட் வச்சிடலாம் புள்ளி. இது என்ன லெட்டர்? ரஹா. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் இந்த ரா லெட்டரை எப்படிலாம் நம்ம ரைட் பண்ணலாம், எப்படி நம்ம சிம்பிளில் நம்ம எழுத கற்றுக்கலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ லெட்டர் எப்படி எழுதலாம், எப்படி படிக்கலான்னு நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க.